ராஜா உமக்கு கொடானக்கூடிய ஸ்தோத்திரம். தேவ சபையாராய் கூடியிருக்கிற இந்த வேலையிலே உம்முடைய சத்தியத்தின்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது வம்சங்களை நீர் கொடுக்கிறீர் சுவாமி. அப்படிப்பட்ட வம்சங்களை ஊழியக்காரர் மூலமாக இந்த தேவ சபையிலே நீர் நிறைவேற்றி வருகிற கிருபைகளுக்காக உமக்கு கொடானக்கூடிய ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட வேதாகமத்தில் பார்க்கும்போது என்னாகமம் 26, 12, 13, 14 வசனத்திலே ஆண்டவரே நீர் சந்ததிகளை நீர் கொடுக்கிறீர், வம்சங்களை கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட வம்சங்களாக 27,700 பேர் என்று சொல்லி நீ பேசுகிற கிருமிகளுக்காக உமக்கு சோற்றம். ஆகவே எல்லா காரியங்களும் எங்களிலிருந்து அபிவிருத்தி ஆகிறது என்று சொன்னால் அது ஊழியக்காரை கொண்டுதான் என்று நாங்கள் அதிகமாக விசுவாசிக்கிறோம் சாமி. ஆமாண்டவரே, மதிக்க போன காரியங்கள் எல்லாம் நீர் எடுத்து போட்டு ஜீவனோடு இந்த நாளிலே அமல செய்திருக்கிற கிருமிகளுக்காக உமக்கு சோற்றம். இந்த காரியம் முடியாது என்று சொல்லி முடியும் என்று சொல்லி அமல செய்த கிருமிகளுக்காக உமக்கு சோற்றம். அப்படிப்பட்ட ஜனங்களாக இந்த உலகத்திலேயே முதன்மையான கூட்டமாக இந்த சிறிய கூட்டத்தை நீ ஊழியக்காரர் மூலமாய் நீ நடத்தி வருகிற கிருமிகளுக்காக உமக்கு சோற்றம். ஆமாண்டவரே, ஆகையினால் தான் நீ சொன்ன வாக்கு திட்டத்தின் படியாகவும் அதற்கு மேலாகவும் இந்த ஊழியக்காரை கொண்டு நீ செய்து வருகிற எல்லா விதமான அதிசயங்கள், அற்புதங்கள், ஆச்சரியங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றுக்காக உமக்கு சோற்றம். நன்றி தெரிவித்துள்ளோம் சாமி. ஆமாண்டவரே, இந்த தேவ சமூகத்து பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு முறையும் திருமணம் என்று சொல்லி வருகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாக நீர் வானத்தின் மதகுகளை திறந்து ஆமாண்டவரை உம்முடைய பனி போன்ற மழையை ஆண்டவரை நீர் ஆசிரியக்கிறீர் என்று அதிகமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை இந்த நாளிலே கூட நாங்கள் சபையாக யாவரும் காணும்படியாய் ஒவ்வொருவரும் அதை பகிர்ந்து கொள்ளும்படியாய் செய்த கிருமிகளுக்காக சொல்லும். ஆண்டவரே, நீரே பரத்திலிருந்து எங்களை ஆசிரிக்கும் பொழுது இந்த பூமியின் ஜனங்கள் யார் சாமி எங்களை வெளியே தள்ள முடியும்? ஆமாண்டவரே, ஆகவே கரம் பிடித்த தேவன் இனி நான் உன்னை கைவிடுவதில் என்று சொன்னீரே, அப்படியாக நீர் இனி வரும் நாட்களிலே எங்களையும் இதோ இந்த நாளிலே தம்பதிகளாய் அமர்ந்திருக்கிற மரியாதையும் தங்கராஜையும் கரங்களில் ஒப்பிக்கிறோம் சாமி. ஊழியக்காரரை கொண்டு நீ நடத்துகிற இந்த பெரிதான திருமணத்திற்காக கொடானக்கூடிய சோத்திரம். நன்றி சாமி. நீர் வாழ்த்தின பிறகு நாங்கள் எல்லாம் எம்மாத்திரமாகவே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உம்முடைய பாதத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய சித்தம் என்னவோ அதை ஊழியக்காரர் மூலமாக இந்த திருமணத்தை நடத்தி தந்து எல்லா காரியங்களிலும் முதலிலிருந்து முடிவு வரையிலும் பொறுப்பேற்று நடத்தி ஆசிரியம் என்றும் பலப்படுத்தும் என்றும் பாதுகாத்துக் கொள்ளும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் அனைவரும் இடத்திலே சகல துதி கனம் மகிமை யாவையும் செலுத்தி இரட்சகரும் மீட்பரும் வல்லவரும் நல்லவருமாகிய எல்லாம் வல்ல கர்த்தராகிய கிறிஸ்து நாமத்திலே அனைவரும் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 And
உலகத்திலேயே என்ன பொறுத்தவரையில மற்றவர்களுக்கு எப்படியோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு திருமணம் நடக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. என்ன அப்படின்னா, பொதுவாகவே சர்ச்சுன்னு சொன்னா அந்த சர்ச்சில் மாப்பிள்ளை ஒரு சர்ச்சை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, பெண்ணு ஒரு சர்ச்சை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த சர்ச்சை சேர்ந்தவங்க இந்த சர்ச்சு உள்ள பாஸ்டர் கிட்ட அதாவது ஒரு உத்தரவு பெற்று அந்த வீட்டாரும் இந்த வீட்டாரும் பெண் மாப்பிள்ளைன்னு சொல்லி நிச்சயதார்த்தன்றதை ஒன்று ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் திருமணன்றதை செய்வது இன்றைய கிறிஸ்தவர்களின் பழக்க பாரம்பரியமா இருக்கு. ஆனா நம்முடைய சர்ச்சில் எப்படின்னு சொன்னா, நம்முடைய சபையில யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம சபையில உள்ளவங்க மெஜாரிட்டி, அதாவது அதிக ஜனங்க டீ காஃபி சாப்பிடுற பழக்கம் இல்லை, கறிமீன் சாப்பிடுற பழக்கம் இல்லை. என்ன இந்த காரணங்களால நம்ம எந்த கிறிஸ்தவ சர்ச்சில் போய் காஃபி டீ சாப்பிடாத மாப்பிள்ளையை தேடுறது, கறிமீன் சாப்பிடாத மாப்பிள்ளையை தேடுறது? சரிப்பா, மாப்பிள்ளை நம்ம சபையை சேர்ந்தவர், பொண்ணு கறிமீன் சாப்பிடாத டீ காஃபி சாப்பிட. இன்னைக்கு காலையில எழுந்தாவே நம்மெல்லாம் கூட அப்படிதான் இருந்தோம். காலையில எழுந்தாவே பல் தேய்க்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா காஃபி டீ அவசியம் வேணும், இருந்தாதான் எழுந்துக்க முடியும். அதுக்கு பேரு பெட் காஃபி, பெட் டீ அப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய பழக்க வழக்கத்துக்கு தகுந்தா போல நம்ம எங்க போய் மாப்பிள்ளை பொண்ணை தேடுறது? ஆகையினாலதான் ரொம்ப பேருக்கு இப்படி கூட திங்கிங் தோணும். என்னன்னா, என்னடா அது ஒரே சபையில இருந்து மாப்பிள்ளை பொண்ணுன்னா ஒருவேளை லவ் மேரேஜோ? இல்லைங்க, அதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் எனக்கு எத்தனை வருஷம் ஞாபகம் இல்லை, ஆனா நான் சாட்சியா ஏற்படுத்த போற அந்த நபர் இப்ப சொல்ல போறாங்க. தங்கராஜுக்கும் ராதாவுக்கும் திருமணம் ஏற்படுத்தினது சடனா எனக்கு கடவுள் அதாவது அவருடைய வார்த்தை கொடுத்து பேச ஆரம்பிச்சாரு. அப்போ நான் யார்கிட்டே சொல்லல, ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அவங்க இப்ப சபையில இருக்காங்க. அவங்க ஏன்னா எனக்கு எவ்வளவு நிகழ்ச்சி இருக்க காரணம் ஞாபகம் இல்லை, அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, அது எப்போ அப்படிங்கறத இப்ப அவங்க எழுந்து சொல்லுவாங்க. சொல்லலாம், நீங்க தான். எல்லாரும் கொஞ்சம் கை தட்டுங்க. யாருக்காவது இந்த சபையில இருக்கவங்களுக்கு தெரியுமா? இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தங்கராஜுக்கு தெரியாது, ராதாவுக்கு தெரியாது, அவங்க அம்மாவுக்கு தெரியாது, பெண்ணுடைய பெற்றோர்களாகிய அவருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது, சபையில உள்ள சின்ன குழந்தை பெரியவங்க யாரு. ஏன் அந்த அம்மா கிட்ட கூட நான் சொன்னேன்னு சொன்னா அதான் சாட்சி, அதுதான் சாட்சி. இல்லாட்டி போனா அவங்க இப்ப எழுந்து நின்று இருக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆகவே இது ஒரு வருடத்திற்கு முன்பாகவே கர்த்தரால் கொடுக்கப்பட்ட திட்டம். ஆகவே இது லவ் மேரேஜோ இல்ல வேற எந்த மேரேஜோ அப்படியெல்லாம் இல்ல. அதுக்காக யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. லவ் மேரேஜ் நான் குறை சொல்றேன்னு சொல்லி, லவ் மேரேஜ்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறது, அவ்வளவுதான். பெற்றோருங்க முன்னின்று செய்யறதுக்கு முன்னாடி இவங்களே முன்னிருந்து ஒருத்தரை நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன நேசிக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவனை. இது ஒன்றும் தப்பு இல்லை, ஒழுங்கு கெட்டு போக கூடாது, அவ்வளவுதான். என்னை பொறுத்தவரையில கடவுளுக்கு நம்ம பயந்து நடக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும். அப்படி வச்சு பார்க்கும் பொழுது இவங்க அவங்கள நேசித்ததாவோ இல்ல அவங்க இவங்க நேசித்ததாவோ ஒரு காலம் ஒருத்தரிடத்திலும் ஒரு வார்த்தையோ ஒரு பார்வையோ ஒரு செயலை எதுவுமே கிடையாது. இது கர்த்தருடைய திட்டப்படி சொல்றேன். இந்த ஒரு வருஷ ரகசியத்தை நான் யார்கிட்டயாவது வெளிப்படுத்தி இருப்பேன், கேட்டு பாருங்க. ஏன் அந்த அம்மா கிட்ட மட்டும் அப்படின்னா இது ஒரு சாட்சி வேணும். அப்படி இருந்த காரணத்தினால தானே இப்ப அவங்க எழுந்து சொன்னாங்க. அது போலதான் நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு சாட்சி எப்பவுமே வைப்பேன். அது எந்த காரியமா இருக்கட்டும். இந்த நேரத்துல என்னடா இதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. தேர்தல் எலெக்ஷன் கூட என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்றத ஒருத்தர் நான் சாட்சியா வச்சிருக்கேன். இப்ப எப்படி எழுந்து சொன்னாங்களோ அதே மாதிரி தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு கண்டிப்பா என்ன அவங்க எழுந்து சொல்லுவாங்க. ஆகவே நிச்சயமாக எதுக்கா இருந்தாலும் சடனா பாரு இவரு தானாவே சொல்றாரு அப்படி சொல்லக்கூடாது.
ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே நிச்சயிக்கப்பட்ட நிச்சயம்தான் இன்றைக்கு நமக்கு மத்தியில ஒரு ஆணும் பெண்ணுமா தேவன் நியமிக்கப்பட்ட ஒரு ஜோடியா நம்முடைய கண்ணுக்கு முன்பாக கணவன் மனைவி என்ற ஒரு உறவாக தேவன் தானே ஏற்படுத்தி கொடுத்தது. அது இன்றைக்கு நேற்றல்ல, ஊழியக்காரனுக்கும் தேவனுக்கும் ஒரு அதிகாரத்தை ஒரு கட்டளையை பிறப்பித்தது ஒரு வருஷத்துக்கு முன்பே. இதான் உண்மை, சத்தியம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு கொடுத்த கோட்டை இன்னைக்கு சாமி முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இந்த முற்றுப்புள்ளியில அநேக ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கிருபைகளும் அவர்களை தொடர்ந்து தொடரும். நான் பொய் சொல்லல. ஆகவே நிச்சயமாக அப்படிப்பட்ட தேவாதி, ஏன்னா நம்ம எல்லாரும் சாதாரண 8:30 மணிக்கு மேரேஜ்னு சொன்னோம். ஆனா இன்றைக்கு 9:30 மணிக்கு தான் நம்ம எல்லாரும் கூடி இருக்கிறோம். ஏன்னா எல்லாருடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல. அப்படி இருக்கும் பொழுது சீக்கிரத்துல நாம இந்த திருமண வைபவத்தை நாம முடிச்சிடுறது நல்லது. ஏன்னா அதிக நேரம் நாம அதாவது இல்லாதது பொல்லாததெல்லாம் தேவையில்லாததெல்லாம் சொல்லி கால நேரத்தை வீணாக்கிறத விட சுருக்கி, அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்குது குறிஞ்சி பூவு. ஆனா அதுக்காக ஐயோ 12 வருஷத்தை சேர்த்து வச்சு இவ்வளோ பெரிய பூ பூக்குதுன்னு யாரும் சொல்ல முடியாது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிறதுனால அது சின்னதாக தான். ஆனா என்ன தெரியுங்களா, எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த வாசனை பரவுமா. அது போல இங்கே இந்த சிறிய சபையில வானத்தையும் பூமியும் படைச்ச அந்த பெரிய தேவன் நமக்கு மத்தியில இருக்கிறார். கானா ஒரு கல்யாணத்துக்கு வந்த அதே தேவன் நிச்சயமாக நமக்கு மத்தியிலே இதோ உங்களிலே இருப்பவர் பெரியவர். அவர் நிச்சயமாக இந்த திருமணத்துக்கு நம்மோடு கூட இணைந்தவராய், அசைகிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறபடினால பிரதர் ஜோமனும் கூட நம்ம சபையில யாருக்கு திருமணம் நடந்தாலும் பாருங்க, அது என்ன மாதிரியான சம்மர் சீசன் ஆனாலும் அந்த நாள்ல கண்டிப்பா மேக மந்தாரத்தோட சிறு தூறல் மழையை கடவுள் ஏற்படுத்துறது வழக்கம். அது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அவருடைய பிளஸ்ஸிங் ஒரு அடையாளம், வேற ஒண்ணு இல்லை. ஆகவே நிச்சயமாக இந்த நாளிலும் தேவன் தானே அப்படி ஏற்படுத்தினார். அது மாத்திரமல்ல, நான் எதை செய்தாலும் கடவுளுடைய வார்த்தையின்படி தான் செய்வது. ஒரு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்று எப்படி கடவுள் உருவாக்கினார், ஒரு 3 நிமிடம் மாத்திரம் நம்ம பார்க்கலாம். அதை எப்படி அவர் கணவன் மனைவியாக மாற்றினார், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும். பக்கம் 3, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். அப்போ ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் ஒரு பெண் என்கிற பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணை மனைவி என்ற உறவுக்கு கொண்டு வருகிறவர் யார்தான்? கடவுள் தான். அந்த கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ ஒரு ஆணுக்கு பெண் துணை என்ற அந்த தகுதியை ஏற்படுத்தி கொடுத்தவர் யார்தான்? நம்ம ஆண்டவராகிய. அதனால தான் அநேகர் சொல்றாங்க, மேரேஜ் இஸ் த மேட் இன் ஹெவன். ஆனா இந்த தகுதி உலகத்துல உள்ள சிங்கத்துக்கு கிடையாது, புலிக்கு கிடையாது, வானத்துல பறக்கிற வானம்பாடிக்கு கிடையாது, தோகையை விரித்து ஆடுற மயிலுக்கு கிடையாது. ஒரு ஆணுக்கு பெண்ணுன்னு சொல்லி அவைகளுக்கெல்லாம் அப்படி இல்லை. ஏன் தெரியுங்களா? அவைகளுக்கெல்லாம் கடவுள் என்னத்தை படைக்கல? பகுத்தறிவை படைக்கல. தன்னை உண்டாக்கிய கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக மனுஷனுக்கு மாத்திரம்தான் பகுத்தறிவை படைத்தாரு. அந்த பகுத்தறிவுடைய மனுஷனுக்கு தான் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த தகுதியோட ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஏவாளை உண்டாக்குவது தேவன் நல்லது என்று கண்டார்.
சரி, வெறும் ஆணுக்கு ஏற்ற துணைய என்னது பெண்ணை உண்டாக்கிட்டாரு. அங்க எங்கேயா கணவன் மனைவின்னு வந்தது? இன்னைக்கு ஆடு மாடு கோழி குருவி பறவை எல்லாம் கணவன் மனைவியாவ வாழ்ந்துகிட்டு வருது இல்லையே. மனுஷன் மாத்திரம் தானே கணவன் மனைவியா வாழறான். இது எங்கிருந்து வந்த ஆர்டர், எங்கிருந்து வந்த உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க, தொடர்ந்து வசனங்களை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. எல்லாம் நினைப்பாங்க, என்னையாது திருமணத்துல போய் சம்பந்தம் இல்லாத வசனத்தை வாசிக்கிறாங்க. நம்ம சபை எல்லாத்துலயும் வித்தியாசமான சபை தான். நல்லா யோசித்து பாருங்க. உலகில் உள்ள சகல ஜீவராசிகளுக்கு பெயரிட்டது யாரு? இது என்ன தெரியுங்களா? இங்கதான் சாமி முத்திரையை தரிக்கிறாரு. ஒரு குடும்பத்தின் தலைவனே ஆண்மகன் தான். அவன் என்னென்ன காரியத்தை என்னென்ன திட்டமிட்டு செய்யறானோ அதுக்கு பேர் தான் குடும்பம். ஏதோ நின்ற வீட்டுக்குள்ள, ஏதோ நின்ற குடும்பத்தை, ஏதோ நின்ற அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன காரியங்களை சாமி ஆசீர்வச்சாரோ அப்படிப்பட்டதை தேவ சத்தியத்துக்கு பயந்து அந்த ஆண்மகனாகிய ஆதாம் என்னென்ன காரியங்களை இத்தனைக்கும் உண்டாக்குனவர் கடவுள். ஆனா இவர் தான் பேர் வைக்கிறாரு. ரொம்ப ஆண்கள் உட்கார்ந்துருக்கவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லப்பா, நம்ம கிட்ட தான் ஆதிக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஆதிக்கன்ற பேர்னால நெத்தியில பட்டம் கட்டிக்கினா பிரயோஜனம் இல்லை. A to Z வரைக்கும் பொறுப்பா இருந்து செய்யணும். அதான் முக்கியம். என்ன? ஏன்னா ஆதாம் ஏவாள் இவங்க ரெண்டு பேரும் ஒரே சரீரமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்காக ஏய் பொம்பளை நீ அடிமை, நான் தான் அரசன், நான் சொல்றதுதான் முடிவு, நீ சொல்றது பணிவு, ஆகையினால கடைசி வரைக்கும் நீ பணிவாதான் இருக்கணும் அப்படி சொல்லல கடவுள். ரெண்டு பேரும் ஒரே சரீரமா இருக்கிறதுனால ரெண்டு பேரும் கூடி ஆலோசனை பெற்று ஒரு முடிவு எடுக்கலாம், தப்பு இல்லை. வேதம் அப்படிதான். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாம்சமா இருக்கிறாங்க. இங்கே சகல விதமான மிருக ஜீவ ராசிகளுக்கு அவர் பேரிட்டார் சொன்னா முதல்ல ஆண் தான் உருவாக்கப்பட்டான். ஆகையினால அந்த அதிகாரத்தை கடவுள் ஆதாம் கிட்ட கொடுத்தார். அது போல இன்றைக்கு ரேஷன் கார்டுல கூட பாருங்க, எவ்வளவுதான் கணவனை காட்டிலும் பெரிய படிப்பாளி, அதாவது வருமானத்துல மிகுந்தவங்க, இப்படி அப்படி உலகத்தின் அழகு வாய்ந்தவங்க எப்படி சொன்னாலும் ரேஷன் கார்டுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கணவனுடைய பேர் தான் முதல்ல இருக்கும். ஏன்னா அவருக்கு தான் பேர் என்னங்க, குடும்ப தலைவர். இதாங்க இந்த வசனம் எடுத்துக்காட்டு. குடும்ப தலைவர் என்ற அந்த பொறுப்பை ஒரு ஆண்மகனுக்கு கொடுக்கிறாரு. அதனுடைய விளக்கம் தான் இந்த வசனம். எல்லாவற்றுக்கும் பேர் வைக்கிறது யாரு? ஆதாம். அது போல குடும்பத்தை பொறுப்பார்ந்து நடத்த வேண்டிய முதல் மனுஷன் யாரு? கணவன். இதாங்க இந்த ஆதாம், கணவனாகிய ஆதாம். இதான் இதனுடைய அர்த்தம். ஆகவே நிச்சயமாக 20வது வசனம், அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகம் உண்டாகி முதல் மனுஷனாகிய ஆதாம் தனிமையா தான் இருந்தான். அவனுக்கு ஏற்ற துணை இதுவரைக்கும் உண்டாக்கப்படவே இல்லை. ஒரு பெண் என்ற ரூபமே உலகத்துல இல்லவே, ஆண் மட்டும் தான் இருந்தான். அடுத்த வசனம் வாசிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு நித்திரையை வரப்பண்ணினார். நல்ல தூக்கத்தை வரவழைச்சிட்டாரு. யாருக்கு? அந்த முதல் மனுஷனாகிய ஆதாமுக்கு நல்ல தூக்கத்தை வரவழைச்சிட்டாரு. அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து, நல்லா கவனிங்க, ஆதாமுக்கு தூக்கத்தை வரவழைச்சிட்டு அவனுடைய விலா எலும்புல இருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி, தாம் மனுஷனில் இருந்து எடுத்த, ஆண் கிட்ட இருந்து எடுத்த அந்த எலும்பை தான் என்னவையா மாத்துறாரு? பொம்பளையா மாத்துறார், பெண்ணா மாத்துறார். இன்னைக்கு அநேகருக்கு சண்டை வந்துட்டா போதும் கணவன் மனைவிக்குள்ள. ஏய் என்ன
உங்க பரம்பரை பத்தி என்கிட்ட காட்டியா? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடி. உன் புத்தி உன்னோட இருக்கட்டும். உன் குடும்ப புத்தி, உன் குடும்ப காரியம், உன் ஜாதி, உன் ஜமாத்து, அது இது எல்லாம் உன்னோட வச்சுக்க. என்கிட்ட காட்டாத. நீ கடவுளுக்கு விரோதமா பேசுறா. மனைவி என்பவ உன் உடம்புல இருந்து, உன் எலும்புல இருந்து எடுக்கப்பட்ட உன் சரீரம். அத மறந்துடாத. நீ அவளை திட்டம் எல்லாமே உனக்கு தான். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். சிலர் சொல்லுவாங்க, அண்ணாந்து பார்த்து எச்சத்து கூடாது, நம்ம மேலதான் விழும். அது போல நீ இன்னாதான் திட்டினாலும் சரி. சில ஸ்கூல் பசங்க சொல்லுவாங்க, நீ திட்டியா திட்டிக்கோ, ரொம்ப அறிவாளித்தனமா பேசுற மாதிரி இருக்கும். உண்மையிலே அறிவாளித்தனம் தான். அந்த பசங்க என்ன சொல்ல தெரியுமா, நீ இன்னா திட்டியா அவ்வளோ உனக்கு தான் போ. அது போல இங்கே ஒரே எலும்புல இருந்து எடுக்கப்பட்ட சரீரமா. நீ நாடார் ஜாதியாயிரு, இல்ல நீ ஐயர் ஜாதியாயிரு, இல்ல நீ ஆச்சாரியாயிரு, நீ பூஜாரியாயிரு, நீ கர்ப்பாம்பூச்சி ஆயிரு, இதெல்லாம் ஜாதி. என்ன, நீ வன்னியர் ஆயிரு, நீ யாரா ஒன்னா இருந்துக்கப்பா. நீ உண்மையான கடவுளை நேசிக்கிறது உண்மையா இருந்தா, உன் மனைவி யாருடைய சரீரம்? உன் எலும்பு. அதை யாரும் மறந்துடாத. உன்னுடைய எலும்பு. அவளுக்கு ஜாதி இல்ல, மதம் இல்ல, எதுவுமே இல்ல. அவ உன்னுடைய சரீரம். அவளை பாதுகாக்க வேண்டிய காரியம் யார்கிட்ட இருக்கு? ஆண்மகனாக. அது சத்தியம். அதுக்காகத்தான் சகல மிருக ஜீவராசிகளையும் பறவைகளையும் பெயர் வைக்கும் பொறுப்பை யார்கிட்ட கொடுத்தாரு? ஆதாம் கிட்ட கொடுத்தாரு. ஆகையினால்தான் இன்னைக்கு ஒவ்வொரு ஆண் மகனையும் குடும்ப தலைவன். இனிஷியல் கூட பாருங்க. எங்கேயாவது பாவம் 10 மாதம் கஷ்டப்பட்டு இப்படி திரும்பி படுக்க முடியாது, அப்படி திரும்பி படுக்க முடியாது. இதுல வேற 10 பேர் எல்லாருமே டாக்டர் ஆயிடுவாங்க. வீட்டுல இருக்கிற அம்மால இருந்து, அப்பால இருந்து, அண்ணன்ல இருந்து, மாமால இருந்து, அக்கால இருந்து, ஃப்ரெண்டுல எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று ஒருத்தர் வருவாங்க. ஏமா நீட்டி நல்லா நிமித்தி காலை படுத்தா தாமா குழந்தை நல்லா உலாவும். இன்னொருத்தர் வருவாங்க 10 நிமிஷத்துல, அடிப்பாதி இப்படி அடி படிப்ப, இப்படியா படுப்ப, ஐயோ ஐயோ அந்த குழந்தை என்ன ஆகும், ஒரு கிழிச்சு இப்படி சாஞ்சு படுமா. அந்த டாக்டர் போயிடுவாங்க. என்ன, இன்னொருத்தர் வருவாங்க, தூக்கத்தை பத்தியா பகல் நேரத்தில் ஒரு புள்ளத்தாச்சு போடுங்க. இப்படி எல்லாம் எல்லாரும் டாக்டர் ஆயிடுவாங்க. இப்படி எல்லாம் ஏச்சுக்கும் பேச்சுக்கும், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. நம்ம ஊர்ல தான் இதெல்லாம் எல்லாம் போயிங்க. வெளிநாட்டுல எல்லாம் போய் பாருங்க, என்ன வேணா சாப்பிடலாம். எல்லாம் நம்ம நாட்டுல தான் இதெல்லாம் மாந்தம் எல்லாம் போய். நான் படிச்சு தப்பு நான் சொல்லக்கூடாது. வைத்தியத்து பிரகாரம் என்ன தெரியுங்களா, முதல்ல ஒரு குழந்தைக்கு தாயின் கர்ப்பத்துல என்ன வளருது தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஹார்ட் தான் வளருது, இதயம் தான் வளருது ஒரு குழந்தை, ஒரு தாயின் கர்ப்பத்துல. அந்த ஹார்ட்டுக்கு முக்கிய விட்டமின் எது தெரியுங்களா? விட்டமின் சி. ஹார்ட் வளர்றதுக்கு விட்டமின் சி. அது எதுல அதிகமா இருக்குதுன்னா மாம்பழத்துல தான் இருக்குது. அதனாலதான் பாருங்க, பெண்கள் யார் தடுத்தாலும் இயற்கை தடுக்க முடியுதா பாருங்க. அந்த கர்ப்பமா இருக்கும் போது பெண்கள் மாங்காய் புளிப்பாங்க நல்லா இருக்கும். எனக்கு புளிப்பா குழம்பு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்? அந்த புளிப்புல தான் இருக்கு விட்டமின் சி. ஏன்னா முதல்ல அந்த இதயம் வளர்றதுக்கு விட்டமின் சி அதிகமா தேவைப்படுது. இதாங்க சத்தியம். இதான் கடவுள் ஏற்படுத்தின இயற்கை. இப்படி எல்லாம் ஏச்சுக்கும் பேச்சுக்கும், அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த வயிற்று வெயிட்டு ஒன்றில் ஒரு சொம்பு தண்ணிய. ஏன்பா நான் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் வேலையா இருக்கேன், ரூம்ல இருந்து ஒரு டம்ளர். ஐயா தர்ஷானி அம்மா வந்துட்டாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கினேன். ஐயா முடிஞ்ச பாரு, எங்க வீட்டுல இருக்கும் போது நான் ஒரு வேலை கொடுத்தேன், போய் மண்டுக்கப்பா வந்துட்டேன். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துன்னு வருது. 10 மாதம் அந்த வயிற்றுக்குள்ள அவ்வளோ வெயிட்டையும் சுமந்துக்கிட்டு இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு. இதுல வேற ஒரு சிலர் சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாரு, படிச்ச டாக்டர், அம்மா இந்த நேரங்களில் கூடுமான வரைக்கும் நீ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நல்லதுமா அப்படின்னு. நம்ம எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டருங்கிற வீட்டில் இருக்காங்களே பெரிய மச்சால் என்ற டாக்டருங்க, ஆடி ஓடி நல்லா வேலை செய்யணும், நல்லா ஓடணும், நல்லா நடக்கணும், வேர்வை சிந்த உழைக்கணும். அப்பதாண்டி அம்மா பிரசவத்துல குழந்தை பொதுக்குன்னு வந்துடணும். எதை கேட்பேன்? நம்ம டாக்டர் கிட்ட போறோம், அவர் சொல்றதை கேட்கறதா
இல்லாம போனா இந்த மாதிரி இந்த பெரிய டாக்டர் சொல்றதை கேட்கறதா? இப்படி எல்லாம் போராட்டம் போராடி அந்த குழந்தைய பெத்த பிறகு சுலபமா போட்டுக்கிறாங்க பேர் வச்ச பிறகு. இப்ப அந்த குழந்தைக்கு பேர் ராஜசேகர்னு வச்சுங்க, அந்த குழந்தையுடைய தகப்பன் பேரு நரேந்திரன் வச்சுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏச்சிக்கு பேச்சுக்கு படுத்தா குற்றம், எழுந்தா குற்றம், நின்னா குற்றம், சாப்பிட்டா குற்றம், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உயிருக்கு போராடி செத்து பிழைச்சி அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு என் ராஜசேகர் என் இவ்வளவு காலம் 10 மாதம் அந்த வயிற்றுல வச்சிருந்து உயிருக்கு போராடி பெற்றவங்க, அவங்க பேர் இல்லை அங்க இனிஷியல். யாருடைய இனிஷியல் தான்? ஜாலியா ஊர் சுத்தி நின்றார். பிரசவ நேரத்துல கூட அவங்க உள்ள கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இவர் வெளில போய் ஃப்ரெண்டுங்க கூட, ஏ மச்சி என்ன குழந்தை பிறக்க நினைச்சுக்கிறீங்க? என்ன மச்சி, நமக்கு எல்லாம் ஆண் வாரிசு தாண்டா நல்லது. என்னமோ இவங்களும் பிளான் பண்ணி குழந்தை பிறக்கிற மாதிரி. மச்சி பொண்ணு மட்டும் பிறந்தது, அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சிடும் மச்சி. என்னடா இது, என்ன கத்திரிக்காய் கூட்டு வியாபாரமா இது? உங்க இஷ்டத்துக்கு ஆணு பெண்ணு பிறக்கிறதுக்கு இப்படிப்பட்டவருடைய இனிஷியல் தான் முன்னாடி வந்துடுது. ஏன் அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல, இது இவங்க போட்ட திட்டம் இல்ல, பைபிள் அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லுது? இன்னார் இன்னாரை பெற்றான், இன்னார் இன்னாரை பெற்றான், இன்னார் இன்னாரை பெற்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமசாமிக்கு கதிர்வேலு பிறந்தான், கதிர்வேலுக்கு குமரேசன் பிறந்தான். இப்படி எல்லாம் வரும்போது அந்த ஆண் மகனுடைய வம்சத்தினுடைய இன்னார்ன்ற தன்மை தான் இனிஷியலா உருவாச்சுங்க. இது கூட பைபிளுடைய ஆதாரத்தை. ஆகவே நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் திட்டவட்டமாக தெரிந்து கொள்ள வரும் பொழுது நாம் இருவருக்கும் சொந்தமான பிள்ளை. மனைவி எப்படி நம்முடைய சரீரத்தின் ஒரு எலும்பா இருக்காலோ அதுபோல இருவருடைய கூட்டு, இருவருடைய தன்மை, தேவனுடைய வல்லமை மூன்றும் சேர்ந்ததுதான் அந்த குழந்தை. ஆகையினால்தான் திருக்குறள்ல கூட சொல்லப்படுது, குழலினிது யாழினிது என்பர் மக்கள் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அப்படின்னு நான் உலகத்துல வீடு, மாளிகை, சொத்து, படிப்பு எல்லாத்தையும் சொத்துன்றாங்க, ஆனா அந்த குழந்தை தான் தெய்வீக சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே நிச்சயமாக அது தேவன் கொடுப்பது. ஆகவே அது கர்த்தருடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விசேஷித்த பொக்கிஷம். ஆகவே நிச்சயமாக எல்லாவற்றிலுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசம பண்பு. வேதவசனம் அப்படித்தான் சொல்கிறது. மீதி வசனங்களை வாசிமா. மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். பாருங்க, அவனுடைய எலும்பை எடுத்து ஒரு பெண்ணாக்கி அவங்கிட்டே கொண்டா. அவன் அந்த பெண்ணு உருவானது அவனுக்கு தெரியாது, அவன் கொண்டு வந்து காட்டுறாரு. அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும். இவள் என் எலும்பு. யார் சொல்றது? ஆதாம் சொல்றான். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார். என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார். பாத்தீங்களா, நம்முடைய மாம்சம். கணவன் மனைவி ஆயிட்ட பிறகு கூட நீ வேற நான் வேறன்னு சொல்லி பேசுறதே ரொம்ப கடவுளுக்கு விரோதமான காரியம். ஆகவே நாம் இருவரும் ஒரே மாம்சம் என்று வேதம் சொல்கிறது. வாசிமா. இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள். பாத்தீங்களா, ஆதாமுக்கு பேர் மனுஷன், அவங்கிட்ட இருந்த எலும்பில இருந்து எடுத்த காரணம் அவளுக்கு பேர் என்னங்க? மனுஷி. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். எல்லாம் யோசிச்சு பாருங்க. சிலர்லாம் பஜனை பண்றாங்க. இங்க வேதவசம் சொல்லுது, கல்யாணம் ஆன பிறகு ரெண்டு பேருமே, யாரு மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும், தன் தாயையும் தகப்பனையும் விட்டு, வசனம் வாசிங்க, தன் மனைவியோட இசைந்திருப்பான். நிறைய பேர் சொல்றோம், நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா. பேருக்கு தான் ஜாயிண்ட் ஃபேமிலி, அது சாக்கடை ஃபேமிலியா தான் இருக்கும். நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன். பேருக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி, சுதந்திரம் கிடையாது, அடிமைத்தனம், போனா குற்றம், வந்தா குற்றம், நின்னா குற்றம், உட்கார்ந்தா குற்றம், எழுந்தா குற்றம், என்ன எல்லாவற்றிலும் அடிமைத்தனம், வியாதி, குழப்பம் எல்லாமே இருக்கும் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில. நீங்க வேணா போய் பாருங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வசனத்துக்கு எதிர்ப்பு அந்த குடும்பம் செயல்படுது. இங்க சொல்லப்படுது. நான் என்ன கேட்கிறேன்னா, குருவிக்கு ரக்கம் முளைச்சதும் அது என்ன பண்ணுதுங்க?
என்ன பண்ணுது? தான் கூட்டுல தான் தாய் ஆகாரம் கொண்டாந்து கொடுக்கிற வரைக்கும், ரக்கம் முளைக்கிற வரைக்கும் இருக்குது. அது ரக்கம் முளைச்சதும் பறந்துடுது, திருப்பி தன் தாயை தேடி அது என்ன பண்றது இல்ல. ஆனா மனுஷனுக்கு விதிக்கப்பட்ட விதி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகள் தாயா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும் ஒரே சத்தியத்துக்கு உரியவர்களா இருப்பாங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இல்ல 10 ஜாயிண்ட் ஃபேமிலி கூட அதுல சேர்ந்து வாழலாம். ஏன்னா அங்க ஒரே சத்தியம் தான் இருக்குது. ஆகையினால அங்க தாய், தகப்பன், அண்ணன், தம்பி எல்லோரும். ஆனா அங்க என்ன வேணும்? ஒரு மனம் வேணும். அந்த ஒரு மனம் இருந்தாதான் ஜாயிண்ட் ஃபேமிலி. சும்மானா நீ ஒரு மூலையில உட்காந்துக்க, இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி, நான் ஒரு திருட்டு போன மாதிரி அங்க போய் உட்காந்துக்கிறேன். யாரு எல்லாரும் அவங்க சவுத்த பார்த்து உட்காந்துக்குவோம். சோறு வரும்போது மட்டும் இந்தா நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. அப்புறம் பார்த்தா யாரும் பேசுறது இல்ல. என்னையா ஜாயிண்ட் ஃபேமிலி? என்ன ஜாயிண்ட் ஃபேமிலி? கர்த்தருக்கு விரோதமான காரியம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இங்க வேதவசனம் சொல்றது, அவன் தன் மனைவியோட இசைந்திருப்பான். அதுக்கப்புறம் சீக்கிரமா 24ஆம் வசனம் வரைக்கும். 24ஆம் வசனம் வாசித்தியா? அவர்கள் ஒரே மாமிசம். பேருக்கு தான் இப்ப 2 பேரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நாள்ல இருந்து அவங்க 2 பேரும் ஒரே மாமிசம் சொல்லி யார் சொல்றது? யார் சொல்றதுங்க? கடவுள் சொல்றாரு. ஆகவே இந்த ஒரே மாம்சத்தை நாம் எல்லோரும் இப்பொழுது என்னடா எழுதி வச்சுன்னு படிக்கிறேன்னு நினைக்காதுங்க. நான் ஒரு ஞாபக மருதை பேராசிரியர். எப்படி 1 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் தேவன் திருமணத்தை ஏற்படுத்துறதுக்கு உத்தரவு கொடுத்தாரோ, அந்த காரியத்துக்கு எப்படி அந்த அம்மாவை சாட்சியா தேவன் ஏற்படுத்தி வச்சாரோ, அதே போல ஒரு வாரம் தெரியல, 4 நாளும் தெரியல, நான் தாம்பரத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது இந்த வார்த்தைகளை தான் நீ சபையில பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை தேவன் எனக்கு எடுத்து கொடுத்தார். உடனே நான் மறந்துடுவேனே, அதனால நான் எழுதிக்கிட்டேன். பாருங்க, ஆகையினால நான் எழுதி படிக்கிறேன்னு நினைச்சுக்க போறீங்க. கடவுள் கொடுத்த வார்த்தை இது. நல்லா கவனிங்க, இது கடவுள் கொடுத்த வார்த்தை. கர்த்தரின் பிள்ளைகளாகிய இருவரையும் திருமணத்தில் இணைத்து அந்த இணைப்பில் ஒரு குடும்பமாக பிணைத்து, அந்த திருமணத்தில் ஒரு குடும்பமாக இணைத்து, அந்த இணைப்பில் ஒரு குடும்பமாக பிணைத்து. அதாவது இது அடுக்குமொழிக்காக அல்ல, இதுல 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. திருமணத்தில் இணைத்து, அந்த இணைப்பில் ஒரு குடும்பமாக பிணைத்து, வசனங்களை, உலக சொத்துக்களை அல்ல, உலக பதவி, படிப்பு, பணம், சொத்து, நகை இவைகளை அல்ல. இங்க என்ன சொல்லப்படுது? ஒரு குடும்பமாக பிணைத்து, வசனங்களை இருவரும் சேர்ந்து அணைத்து. எதங்க? வசனங்களை இருவரும் சேர்ந்து அணைத்து, வேதமர வாழ்க்கையை வழி வகுத்து. வேதமரம் என்ன? நீ புருஷன், நான் அப்படிதான் இருக்கணும். நீ பொண்டாட்டி, நீ இப்படித்தான் இருக்கணும். நானு, நீ பொண்ணு, நீ இப்படித்தான் இருக்கணும். அப்படி இல்ல, அந்த பேதமே அங்க என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. பேதமர வாழ்க்கையை வழி வகுத்து தங்களை கர்த்தருக்கென்று வாழ்நாள் முழுவதையும் பணித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி அப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே அந்த கவலை இல்லை, இனிமே யாரையும் மதிக்க வேணாம் ஐயா, இது ஒண்ணு நடக்கிறதுக்காகத்தான் எல்லாம் இருந்தது, எல்லாம் பண்ணது ஐயா, இனிமே யாரும் நம்மள கால் தூசி அப்படின்னு அவங்க 2 பேர்ல ஒருத்தர் கூட யாரையும் எந்த எண்ணத்திலும் வரவே கூடாது. எவ்வளவு இனிமேதான் அதிக தாழ்மையே வரணும். அப்போ கர்த்தருக்கு முன்பாக நீ பணிய ஆரம்பிச்சுன்னா கண்ணுக்கு தெரிகிற எல்லாருக்கும் நீ பணிய ஆரம்பிச்சு அந்த பணி வரணும். அதான் வாழ்க்கையின் ஆரம்பம். ஏன்னா தாழ்மை உள்ளவனுக்கு தான் தேவன் என்ன கொடுக்கிறாரு? கிருபையை கொடுக்கிறாரு. ஆகையினால என்னவா, தங்களை கர்த்தருக்கென்று வாழ்நாள் முழுவதும் பணித்து. இப்ப என்ன தெரியுங்களா? கீதம் பாடும் வானம் பாடிகளாக, கீதம் பாடும் வானம் பாடிகளாக வலம் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென்.
அது மாத்திரமல்ல, இன்னொன்னு, இப்ப நம்ம அத்தனை பேருமே கல்யாணம் ஆயிட்டோம், குழந்தைகளை பெற்றுட்டோம், நம்மளாம் பெரிய மனுஷாலே, இவங்கன்னா பொடி பசங்க, இன்னைக்கு தான் இன்னும் உட்காந்துங்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம அத்தனை பேரும் கடவுளுக்கு முன்னாடி என்ன தெரியுங்களா, நாங்கள் இவர்களை சேர்த்து நம்ம எல்லாரும், நாங்கள் அனைவரும் குழந்தைகள். நீர்தாமே, யார் அந்த நீர்? கடவுள். நீர்தாமே பாலூட்டி சீராட்டி தழைக்க செய்ய வேண்டும். வாழ்க்கையின் ஆரம்ப காலங்கள் நமக்கு பயமாகவும், இப்ப தங்கராஜ் கூட அந்த பயம் இருக்கலாம், இல்ல அந்த அம்மா கூட அந்த பயம் இருக்கலாம், ஏன்னா ஆரம்பம். ஆகையினால வாழ்க்கையின் ஆரம்ப காலங்கள் நமக்கு பயமாகவும் கவலையாகவும் என்ன ஆகுமோ என்ற கேள்விக்குறியும் இருக்கும். ஆரம்பத்தில் நல்லா கவனிச்சுங்க, இத ஆரம்பத்தில் அருவருப்பாய் தெரியக்கூடிய புழுதான் வளர்ச்சி பெற்று பட்டாம்பூச்சியாய் பறந்து சென்று சிறகடிக்கிறது. பட்டாம்பூச்சி பாருங்க, நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா புழு, அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அருவருப்பா இருக்கும். ஆனா அந்த புழு தள்ளிட்டா நீங்க பட்டாம்பூச்சியை பார்க்க முடியாது. அதுபோல இன்றைக்கு ஆரம்ப காலங்கள்ல நமக்கு ஏற்படுற இந்த பயம், கவலை, பலவிதமான பிரச்சனை, போராட்டம், இவைகளை எல்லாம் பட்டாம்பூச்சியின் புழுவா நீங்க நினைச்சுக்கணும். அதை நீங்க தள்ளக்கூடாது. பட்டாம்பூச்சிக்கு ஏற்ற காலம் வரும்பொழுது வண்ண வண்ண சிறகுகளை கொடுத்து தேவன் என்ன பண்ணுவாரு? பறக்க வைப்பார். அதுபோல உங்களை கூட இந்த உலகத்துக்கு மத்தியில இந்த வாழ்க்கையின் தோட்டத்துல நிச்சயமாக வண்ணத்து பூச்சிகளுக்கு வண்ணமிட்டது போல தேவன் உங்கள் வாழ்க்கை வளமாக்கி நிச்சயமாக பறக்க வைப்பார். ஆகவே தேவன் தாமே இந்த இரு வண்ணத்து பூச்சிகளுக்கு வண்ணம் போட போகிறார். என்ன இந்த வண்ணத்து பூச்சிக்கு என்ன ஆகாரங்க? வண்ணத்து பூச்சிக்கு என்ன ஆகாரம்? கரெக்ட். தேன். தேன் எப்படி இருக்கும்? தேன் எப்படி இருக்கும்? ஒரிஜினல் இனிப்பே எதுதான் ஃபர்ஸ்ட்? தேன் தான். அப்படிப்பட்ட இருவருமே இப்பேற்பட்ட சபைக்குரிய பிள்ளைகளா இருக்கிற காரணத்தினால நிச்சயமாக விசேஷித்த சபை என்னும் தோட்டத்திலே பூத்து குடிங்க இருக்கிற அத்தனை மலர்களுக்கு மத்தியிலே இருந்து கிடைக்கிற ஒரிஜினல் தேனை என்ன இவங்க வாழ்க்கையின் சந்தோஷத்துல தேவன் தாமே அவர்களுக்கு இனிப்பாக கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி அமைப்பார். ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தராகிய கிறிஸ்து ராஜா, இந்த வேளையிலே ஊழியக்காரரை கொண்டு நடத்தப்பட்ட இந்த திருமண விஷயத்திலே நாங்கள் யாவருமாய் ஒன்று கூடி வைத்த கிருபைகளுக்காக மக்கள் கொண்டாடக்கூடிய ஸ்தோத்திரம். பாடின பாடலிலே கூட அனைவருமாக ஒன்று கூடி துதித்து கொண்டாடக்கூடிய ஸ்தோத்திரங்களை மகிழ்ச்சியோடு என்று சொல்லி பாட வைத்த கிருபைகளுக்காக மக்கள் கொண்டாடக்கூடிய ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தனிப்பாடலை பாடும் பொழுது கூட நிச்சயமாக காணாவூர் கல்யாணத்திலே நீர் வந்திருந்த பொழுது அந்த கல்யாணம் எப்படியாய் மகிழ்ச்சியாய் அமைந்தது என்பதை இந்த நாளிலே ஊழியக்காரர் மூலமாக பேசின வசனத்தின் மூலமாக அதை நாங்கள் அதிகமாக நாங்கள் உணரும்படியாக செய்த கிருபைகளுக்காக மக்கள் கொண்டாடக்கூடிய ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சிகள் யாவும் ஆண்டவரை நீர் கொடுக்கப்பட்ட அனைத்து விளக்கங்களிலிருந்து நாங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ளும்படியாய், புரிந்து கொள்ளும்படியாய், வாழ்க்கையிலே கடைபிடித்து நடக்கும்படியாய் அநேக உதாரணங்களோடு நீர் பேசின கிருபைகளுக்காக மக்கள் கொண்டாடக்கூடிய ஸ்தோத்திரம். ஆண்டவரை, இந்த உலகத்திலே நாங்கள் யாவரும் காண்கின்ற எல்லா காரியங்களும் ஒருபோதும் ஆண்டவரை எங்களுக்கு உகந்ததான காரியங்கள் அல்ல, அவை யாவும் மாயை என்று சொல்லுகிறீர். ஆனால் நிச்சயமாக நீர் கொடுத்த வசனங்கள் யாவும் தேனை போல ஆண்டவரை அதிகமான மதுரத்தை கொடுக்கக்கூடிய சுவையாய் இந்த நாளிலே நீர் பேசின உங்களுடைய வாய் வழியாய் வந்த வார்த்தைகளில் நாங்கள் அதிகமாக நாங்கள் உணர்ந்து பார்ப்போம் சாமி. அதைத்தான் திருக்குறளை கூட செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் செல்லாம் பெரிய தலை என்று நாங்கள் அதிகமாக விசுவாசிக்கிறோம் சாமி. ஆகவே அப்படியாக பெரிய தலையாய் நீர் இருக்கிறீர். கண்மணியாகிய கிறிஸ்து ராஜா, நீர் ஊழியக்காரன் மூலமாய் இருந்து அநேக வசனங்களின் மூலமாய் எடுத்துவிட்டு நீர் இருவரையும் ஒரே சரீரம் என்று பேச வைத்த கிருபைகளுக்காகவும் அதை யாவையும் நாங்கள் அதை அதிகமாக உணர்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாய் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்பதை
நீ பேசிய கிருபைகளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு பந்தத்தை இந்த தேவ சபைக்குள்ளாக நீர் ஏற்படுத்தி தந்தீரே, அதை ஊழியக்காரன் மூலமாக அந்த நாளிலே வெளிப்படுத்தினருக்கு நன்றி சுவாமி. ஆமாண்டவர், நீ எங்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன். இந்த சாட்சியை தான் நீங்கள் எதிர்பார்க்கிறேன். இந்த சாட்சியை நீர் அந்த நாளிலே பேசி இந்த நாளிலே நிறைவேற்றிய கிருபைகளுக்காகவும் அதற்கு நிறைவேற்றினருக்கும் கொடான கொடி ஸ்தோத்திரம். சகல துதி கனம் மகிமை யாவையும் உமக்கே செலுத்தி ரட்சகரும் மீட்பரும் வல்லவரும் நல்லவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பணிவாக வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய எல்லா ஆகாரங்களையும் நீர் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை நீர் எங்களுக்கு மன்னித்து சோதனைக்குள் பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையது. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே உட்காருவோம். மாமி கீழே வச்சுக்க முடிய பின்னாடி ரீத்தை ஒழுங்கா போ. அந்த முடியை பின்னாடி தள்ளிட்டு ரீத் அப்படி போட்டோம் சென்டரில். கிட்ட வந்து போடு சொல்லு. இல்ல இரு கிட்ட சேர்ந்து நிற்கிறா. வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த நல்ல வேலையை ஆம் சுவாமி, பரலோகத்தில் நீர் ஒவ்வொருவர் பெயரை குறித்து வைத்து அந்த பெயருக்கு தகுந்தாற் போல நற்கீர்த்திகளை ஏற்படுத்துவதற்காக திருமணம் என்ற இந்த விசேஷத்தை ஆண்டவரே உம்முடைய வழிமுறைகளை ஆண்டவரே கணவன் மனைவி என்ற உறவோடு இந்த நாளிலே ஆரம்பித்து வைக்கிற உம்முடைய கிருபைகளுக்காய் உம்முடைய ஆலோசனைகளுக்காக மக்கள் கொடான ஸ்தோத்திரம். இவர்களை இங்கே தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்து வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் என்னென்று சொல்லி இப்படித்தான் இருக்கும் உன்னுடைய சன்னதி என்று சொன்னேன். அப்படியாக எண்ண முடியாத அநேக ஆசீர்வாதங்களை இவர்களுக்கு வைத்து நன்மையினால் முடிசூட்டும்படி நல்ல இரட்சகராக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஒரே சரீரமாக இவரை இணைத்த உம்முடைய கரங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இங்கதான் முக்கியம். சரி, ஓகே. ஆமா, சரி 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 சரி. இப்போ இல்லைங்க, இப்போ அதாவது நம்ம வந்து தங்க சைனையோ இல்ல வெள்ளி பொருளையோ எந்த காரியத்தையும் இவங்களுக்கு வந்து நம்ம மாலையா போட போறதில்ல. கர்த்தரால் உருவாக்கப்பட்ட இயற்கையின் பிரகாரங்களை மற்றவங்களுக்கு மனம் வீசுற இந்த மலர்களை தான் நம்ம மாலையா அவங்க கழுத்துல போட போறோம். ஆகவே இந்த நேரத்துல தங்கராஜ் அவங்க அம்மாவும் பீலா அம்மாவும் சேர்ந்து இந்த மாலையை கொடுப்பாங்க. இப்போ மாப்பிள்ளை என்ற தங்கராஜ் கிட்ட இந்த மாலையை கொடுக்குறோம். இப்போ அடுத்தபடியா இப்போ அதாவது ராதாவுடைய அப்பாவும் அவங்க அக்காவும் இந்த மாலையை கொடுத்துருக்குறாங்க. இது மணமகளாக ராதா கிட்ட இதை கொடுக்குறோம். இப்போ கர்த்தவங்களை இருவரும் ஒரே சரீரமா இணைச்சிட்டாரு. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன, அவங்க இருவரும் ஒரே சரீரம் என்பதற்கு இந்த மாலை மாற்ற காரியம் ஒரு சாட்சியா நிக்குது. ஆகவே மாலை மாத்திங்கம்மா. மாலை மாத்தும் போது எல்லாரும் பூக்களை கை தட்டுங்க.
இப்படி சரி. ஆமா. இப்போ அதாவது இவருடைய சரீரத்திலிருந்து எலும்பு எடுத்து ஏவாளை மாற்றின காரணத்தால எப்பொழுது கூட அதே அடையாளத்தின் ஞாபகமாக இவருடைய பைபிள் இவங்க கைக்கும் இவருடைய பைபிள் அவங்க கைக்கு போகுது. அப்படின்னா நாங்க இருவரும் தனித்தனி அல்ல, ஒரே சரீரம் என்று வேதம் சொல்லுது. அதன்படி இந்த நாளை உறுதிப்படுத்துவதற்காக நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி கடவுள் கொடுத்த காட்சி இது. நம்ம ஒருவர் அதாவது தங்கராஜுக்கு கொடுக்கப்பட்ட வசனம், நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு நீதியை பின்பற்றுவாயாக. ஆமென். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். உபாகமம் 16:20. ஆமா. சங்கீதம் 136 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் 136 1-5. ஏய், இங்க நான் ஒழுங்கா வீடியோ சாப்பிட்டுறோம். கொஞ்சம் போட்டோ எடுக்கலாம். நல்லா அந்த உங்களுக்கு கேட்க வைக்கலாம். சின்ன பேர் எடுத்துக்கிங்க. சரி, அது நீ 2 பேரும் கட் பண்ணி இதே இருக்கு. சரி, வேற கட் பண்ணுவீங்களா? இது பண்ணுவீங்களா? வாய் தொடங்கியா? லட்சுமி அவங்க வாய் இந்த சைடு தொடங்க. இந்த சைடு மாமா. ஏய், யார் எங்க மாமி இருக்கானே? குடு குடு. அக்கா பின்னாடி சாமி அங்கே வைக்காத சாப்பிடல. எவ்வளோ கச்சிக்கிற தடை கை கழுவிக்கலாம். பேப்பர் எதனா இருக்குதா? பேப்பர் அழகாக முடியும். அவங்க
ஆமா கை தொடச்சு கை தொடச்சுக்கோ தொடச்சுக்கோ சிக்கல தொடச்சுக்கோ ஏய் யாரை தொடச்சுக்கோ சாவச்சுக்கோ சாயந்தரம் கட்சி வாங்கி வச்சுக்கிறல இருக்கு அதை வச்சுக்கலாம் அப்படின்னா கிராம கட்சி வாங்கிக்கோ இருங்க எழுந்துவாதீங்க கண்டிப்பாக ராக்கி எடுத்தா நல்ல கேமரா எடுப்பாங்க பிசி ஸ்ரீராம் மாதிரி எடுக்காங்க சிஸ்டர் நல்லா ஸ்பெஷலிஸ்ட் ஏதோ எனக்கு தெரிஞ்சு தள்ளி வாங்க அதான் ஒரு நிமிஷம் அங்கே தலை குனியில கொஞ்சம் ஓகே அந்த பக்கம் போய் நில்லுமா அந்த ஃபோட்டோ கண்ண போய் நில்லு இதை போய் நில்லுமா காசு பண்ணு 2 பேரும் காசு பண்ண பேர் நீ இந்த பக்கம் நீ கொஞ்சம் இன்னும் கிட்ட வா அழகா சிரிக்கா நகராஜனா நீனா சார் நல்லா ரெடி அம்மா நீ தல்றா மோச்சு அதான் நீ நல்லா சரிடா பண்ணுங்க இதில் பல்லு தெரியுது நீ போனியா நான் காருது விஜயகாந்த் மாதிரி ஆமா நீ கோப்பா அப்பே போலீஸ் ஸ்டேஷன் நல்லா சரிங்க வாய் கேட்டுங்க வாய காட்டுங்க எதுக்கு பண்ணிக்கிட்டீங்க இப்போ எடுத்துட்டீங்களா நீ நடுவில் படிக்க போறியா ஒரு நாள் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு வேலை ஒரு நாள் கிடையாது ஒரு வேலை எல்லாம் முக்கிட்டாகும் வடை இட்லி எல்லாம் முக்கியாச்சு அம்மா எத்தனை ஊட்டிட்டாங்க எடுத்துட்டு போறேன் எடுத்துருங்க எடுத்துருவா